ஒரு முதலமைச்சரே ஒரு சட்ட திருத்தத்தை நகலை எரிக்கிறாருன்றது வந்து கடந்த காலங்களில் நிகழாத ஒன்று. அவர் சுற்றி இருக்கவங்க என்ன எரிப்பாங்க, பட் அவர் எரிக்க மாட்டார். கிளவராக வந்து அது மாநில தேர்தல்களுக்கு உபயோகப்படுத்திக்கிறாங்க. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. இன்றைக்கி இப்படி அவசர கோலத்தில் அள்ளி தெளிச்ச மாதிரி பண்ணுறதுன்றது வந்து நிச்சயமாக வந்து பொலிட்டிக்கல் இன்டென்ட். அதாவது 29 எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு எப்படியாவது தொகுதி மறுவரையை பண்ணி கொண்டு வந்துடணும். அது இப்போ அடுத்து வந்து விமன் ரிசர்வேஷனை கொண்டு வந்த பிறகு இதுக்கு அடுத்து வந்து 29க்கு முன்னாலேயே கூட ஒரே நாடு ஒரே தேர்தலையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஃபினிஷ்ட், எவ்ரிதிங் இஸ் ஓவர். முகம் தெரியாமல் அடையாளம் தெரியாமல் இந்திய ஜனநாயகத்தின் இந்திய அரசியலின் அடையாளங்கள் மாறிப்போம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. திமுக வந்து ரொம்ப கிளவராக இந்த எலெக்ஷனை வந்து மாநில தேர்தலாக இல்லாமல் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு, மத்திய அரசுக்கு எதிரான தேர்தல் மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. அவங்களுக்கு வந்து கடந்த 3 தேர்தல்களில் வந்த அளவுக்கு இந்த முறை ஜெயிக்க முடியாது. 29ல் பிஜேபி பெருத்த பின்னடைவை சந்திக்கும் என்கின்ற ஒரு கவலை வந்து விட்டது அவங்களுக்கு வந்து. அதனால எல்லா ஸ்டேட்ஸுக்குமான அதை வந்து 50% உயர்த்தும் பொழுது அது மேம்போக்காக பார்க்கும்போது சரியா பட்டாலும் அது வந்து இட்ஸ் அட்வான்டேஜ், கிளியர் அட்வான்டேஜ் ஒரு பிஜேபி. மேக்ஸிமம் பொலிட்டிக்கல் கெயின்ஸ் தட் இந்த அளவுக்கு இந்த ரன் அப் டு தி எலெக்ஷன் ஒரு வாரத்தில் லெஸ் தென் அ வீக் வி ஆர் கோயிங் டு ஹேவ் எலெக்ஷன்ஸ் போது இந்த இஷ்யூ வந்து திமுகவுக்கு காட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. முதலமைச்சர் அதை தவிர்த்திருக்கலாம். கருப்பு சட்டை போட்டது, கொடி ஏற்றினதெல்லாம் ஓகே, பலூன் விட்டதெல்லாம். பட் சட்ட நகலை வந்து முதலமைச்சரை கொளுத்துறதுன்றது வந்து ஐ திங்க் அவர் முதலமைச்சர் அதை தவிர்த்திருக்கலாம். மற்ற மாநில முதலமைச்சர்கள் யாருமே அதை பண்ணல. பட் அவர் எழுப்புற கொஸ்டின் ரொம்ப நியாயமானது. ஏன்னா நமக்கு வந்து பிரதிநிதித்துவம் போகுது அப்படின்றது. அது அவங்க கிளவரா ஸ்டாலின் மோடி வர்சஸ் தமிழ்நாடுன்னு திருப்பிட்டாங்க. எதை பண்ணாலும் இவங்க எதிர்க்கிறாங்க. கேரளா கூட இப்படி எதிர்க்கல. நீட்னா எதிர்க்கிறாங்க, இடபிள்யூஎஸ்னா எதிர்க்கிறாங்க, 3 லாங்குவேஜ் ஃபார்முலானா எதிர்க்கிறாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசினா எதிர்க்கிறாங்க. ஸோ என்ன பண்ணாலும் எதிர்க்கிறாங்க. வணக்கம் சார். மேடம் வணக்கம் சார். இப்போ ஒரு வாரமாகவே பரபரப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது. ஒரு இண்டிபெண்ட் ஒரு நிறுவனம் வந்து செய்யக்கூடிய ஒரு டேட்டா ட்ரிவன் எக்ஸசைஸ் இது அப்படிங்கும்போது அதில் ஒரு பொலிட்டிக்கல் உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்குது? இல்லை இண்டிபெண்டன்ட் நிறுவனம் எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள்? கவர்மெண்ட் கமிஷன். சரி சார், இண்டிபெண்டன்ட் நிறுவனத்துக்கும் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் கமிஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. எனவே இட்ஸ் அ ப்ராசஸ், காலந்தோறும் நடப்பது. அது இதுக்கு முன்னால் நடந்திருக்குது, 51ல் 71லலாம் நடந்திருக்குது. இப்போ நம்ம அதை வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப அதை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னும் பொழுது சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி த ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடை திறம்பட கடந்த 50 ஆண்டுகள் 55 ஆண்டுகள் 71க்கு பிறகு நம்ம அமல்படுத்தியதோட விளைவு வந்து நமக்கு வந்து இன்றைக்கி மக்கள் தொகை கணிசமாக தென்னிந்தியாவில் குறைஞ்சிருக்குது. வட இந்தியாவில் இப்போ தான் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னால் நிறையா ஏறி போச்சு. இப்போ சென்னை தமிழகத்தில் இப்போ தென் மாநிலங்களில் கேரளா எல்லாம் உள்ளிட்ட இடங்களில் வந்து ஒரு 8லேருந்து 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பினா, யூபியிலலாம் வந்து 25 லட்சத்துக்கு மேலே போகுது ஒரு எம்பியோட கான்ஸ்டிடுவன்சின்ட்டு. ஸோ இந்த ஏற்றத்தாழ்வு களையப்பட வேண்டும். ஏன்னா ஹியூஜ் பாப்புலேஷன் வந்துடுச்சு உங்களுக்கு வந்து 140 crores. பட் அந்த டீலிமிட்டேஷன்றது வந்து ப்ராசஸ் இருக்கணும். எதிர்கட்சிகளோட கன்சல்ட் பண்ணணும். இது குறிப்பாக தென் மாநிலங்களில் அவங்களுக்கு ஒரு இதில் கவலை இருக்குன்னா அதை அட்ரஸ் பண்ணணும். அது எதுவுமே இல்லாமல் எங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, நாங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2/3 கொண்டு வரதுக்கு அதிகாரம் இருக்குது, நாங்கள் எங்ககிட்ட முடியும்னு நினச்சிக்கிட்டு கொண்டு வராங்கன்னு போதும் சிக்கல் வருது. இப்போ இதில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இதோட சேர்த்து டீலிமிட்டேஷனோட சேர்ந்து பெண்களுக்கான இடஒதுக்கீட்டையும் கொண்டு வராங்க. அது 2 வெவ்வேறு விஷயங்கள் ஆக்சுவல். இப்போ காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள், இப்போ சோனியா காந்தி, இப்போ ஸ்டாலின் எல்லாருமே இப்போ இருக்க பார்லிமெண்ட்லேயே நீங்கள் 1/3 பெண்களுக்கு கொடுத்துருங்கன்னு தான் சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் 545 வந்து 181. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து எல்லா ஸ்டேட்ஸுக்கும் 50% எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இது 850 ஆக போகுது. 545ன்றது 850 ஆச்சுன்னா அதில் வந்து நாங்கள் 1/3 ஆஃப் விமன்றது 273 அப்படின்றாங்க. இங்கே தான் சிக்கலே உங்களுக்கு வருது. 2 வெவ்வேறு விஷயங்கள். டீலிமிட்டேஷன் வேறு, மகளிர் இடஒதுக்கீடு வேறு. அதில் மகளிர் இடஒதுக்கீடுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு டீலிமிட்டேஷனை மோடி கவர்மெண்ட் கொண்டு வருது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னா என்னென்னா, 29 மக்களவைத் தேர்தல்களில் கடந்த 3 தேர்தல்களில் 14, 19, 21, 24 இருந்த மாதிரி வட இந்தியாவில் ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய இப்போ யூபி, மத்திய பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், உத்தராகண்ட், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இதோடு சேர்த்து குஜராத், இதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் வந்து அவங்களுக்கு வந்து கடந்த 3 தேர்தல்களில் வந்த அளவுக்கு இந்த முறை ஜெயிக்க முடியாது. 29ல் பிஜேபி பெருத்த பின்னடைவை சந்திக்கும் என்கின்ற ஒரு கவலை வந்து விட்டது அவங்களுக்கு வந்து. அதனால் எல்லா ஸ்டேட்ஸுக்குமான அதை வந்து 50% உயர்த்தும் பொழுது அது மேம்போக்காக பார்க்கும்போது சரியாக பட்டாலும் அது வந்து இட்ஸ் அட்வான்டேஜ், கிளியர் அட்வான்டேஜ் ஒரு பிஜேபி. எப்படின்னா இப்போ நமக்கு வந்து 39ன்றது
59 ஆகுது. ஆனால் வேறஸ் அவங்களுக்கு வந்து இப்போ 80ன்றது வந்து 138 140 ஆகுது. 20 ஏறுறதுக்கும் 60 ஏறுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஒரு பேர்ட்ஸ் வியூவில் பார்த்தா வந்து இது 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இப்போ இருக்க மாதிரி கண்டிப்பாக அதிகாரத்தை தக்க வச்சுக்க முடியாது. அதிகாரம் கையை நழுவி போயிட்டுருக்குது. அதனால் வந்து இந்த எக்ஸசைஸ் இது ரொம்ப நாளாகவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க டீலிமிட்டேஷன்றது. அதோடு சேர்த்து மகளிர் மசோதாவை கொண்டு வந்தோன்னா யாரும் எதிர்க்க முடியாது. மகளிர் மசோதாவை எதிர்த்தாங்கன்னா கெட்டப்பேர் ஆகிடும்ன்றதுக்காக இந்த கட்சிகளை வந்து லாக் பண்ணுறதுக்கு செக் அண்ட் மேட் பண்ணுறதுக்காக மோடி கவர்மெண்ட் இந்த நேரத்தில் கொண்டு வருது. ஒன்று. ரெண்டாவது 2 மாநில தேர்தல்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது அவசரமாக ஸ்பெஷல் செஷனை கூட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. 29ஆம் எலெக்ஷன் முடியுது லாஸ்ட் ஃபேஸு. நீ 30ஆம் கூட்டியிருக்கலாம் அந்த கூட்டத்தை. அதுதான் கேட்குறாங்க எல்லாரும். இப்போ எதுக்கு நீ அவசரப்பட்டு கூட்டுற? மே ஃபஸ்ட் வீக்கில் கூட்டிருக்கலாம். இவ்வளோ நாள் பொறுத்தது 15 நாளில் ஒன்றும் குடிமொழிகிட போகிறாங்க. ஸோ இது தெளிவாக பொலிட்டிக்கல் இன்டென்ட்டுக்கு தெரியுது. அஃப்கோர்ஸ் இது ஹோல் இஷ்யூ இஸ் பாலிடிக்ஸ். அதனால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. எவ்ரி திங் இஸ் பாலிடிக்ஸு. ஆனால் இப்போ 2 மாநில தேர்தல்கள், அதுவும் குரூஷியல் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்காலும் இன்னமும் தேர்தலே நடக்காதப்ப அவசரமாக ஸ்பெஷல் செஷனை கூட்டி இதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ரெண்டாவது இந்த மாதிரியான மசோதாக்களுக்கு வந்து போதிய அவகாசம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். நீங்கள் 2 நாள் கூட முழுசாக முடியல. 1.5 நாளில் நீ வந்து புல்டோஸ் பண்ணுறன்றது வந்து இது வந்து அதிகாரம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்றதுக்காக செய்யலாம். சட்டத்தில் இடம் இருக்குனாலும் ஆஸ் பர் த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இதை நீங்கள் பண்ணக்கூடாது அவ்வளோதான். இது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, வழக்கமாக பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பிடுவாங்க. லெட் தர் பி அ டிபேட், லெட் தர் பி அ டிஸ்கஷன், லெட் தர் பி அ கன்சென்சஸ். அதுக்கு பிறகு பண்ண வேண்டியது. இன்றைக்கி இப்படி அவசர கோலத்தில் அள்ளி தெளிச்ச மாதிரி பண்ணுறதுன்றது வந்து நிச்சயமாக வந்து பொலிட்டிக்கல் இன்டென்ட். அதாவது 29 எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு எப்படியாவது தொகுதி மறுவரையை பண்ணி கொண்டு வந்துடணும். அது இப்போ அடுத்து வந்து விமன் ரிசர்வேஷனை கொண்டு வந்த பிறகு இதுக்கு அடுத்து வந்து 29க்கு முன்னாலேயே கூட ஒரே நாடு ஒரே தேர்தலையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஃபினிஷ்ட், எவ்ரி திங் இஸ் ஓவர். முகம் தெரியாமல் அடையாளம் தெரியாமல் இந்திய ஜனநாயகத்தின், இந்திய அரசியலின் அடையாளங்கள் மாறிப்போகும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். இப்போ லோக்சபாவில் வந்து என்டிஏக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் படி பார்த்தீங்கன்னா 2/3 அவங்களுக்கு இல்லை. இப்போ 545 543 சிட்டிங் மெம்பர்ஸில் 360 வேணும் 2/3 மெஜாரிட்டிக்கு. என்டிஏக்கு இருக்கிறது 293 தான். ஸோ அது எதுக்காக வந்து அப்போ இந்த ரிஸ்க்கை மோடி கவர்மெண்ட் எடுக்குதுன்னு புரியல. அந்த இடத்துல ஆம்பிகுட்டிஸ் இருக்குது, விளங்கி கொள்ள முடியல, சந்தேகம் வருது. த டைமிங் ஆஃப் தி ஹோல் எக்ஸசைஸ் வந்து முதல்ல இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அரசியல்வாதிகள் எப்போ பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து கவனத்தை திசை திருப்ப தான் இதை பண்ணுவாங்க. அது என்னன்னு தான் புரியல. இப்போ அந்த மாதிரியான ப்ரெஸ்ஸிங் நெசசிட்டி என்ன கவர்மெண்ட்டுக்கு வந்ததுன்னு புரிஞ்சுக்கல முடியல. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, இந்த மிட்ஸ்ட் ஆஃப் எலெக்ஷன், த க்ரூஷியல் 2 ஸ்டேட் எலெக்ஷன் மத்தியில் கடந்த காலங்களில் இந்த மாதிரி வந்து இந்த மிட்ஸ்ட் ஆஃப் எலெக்ஷன் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கே இருக்கும்போது அதனுடைய மத்திய பகுதியில் வந்து இந்த மாதிரி அவசர கூட்டத்தை கூட்டி நாடாளுமன்றத்தில் இந்த மாதிரியான முக்கியமான மசோதாக்களை தாக்கல் செஞ்சதே கிடையாது. இப்படி அவசர கோலத்தில் அதை அள்ளி தெளிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஸோ நிறையா ஆம்பிகுட்டிஸ் இருக்குது இந்த ஹோல் எக்ஸசைஸில். இந்த இன்டென்ட் ஆஃப் த கவர்மெண்ட் என்னன்னு உண்மையிலே புரிஞ்சுக்க முடியல. இது 2 ஸ்டேட் எலெக்ஷன், க்ரூஷியல் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் இன்னும் நடக்க முடியாதப்ப இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்பது தான் புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருக்கிறது. நீங்கள் சொல்ல மாதிரி இவ்வளோ குரூஷியலான காலகட்டத்தில் இதை எதுக்காக இப்போ செய்கிறாங்கிற ஒரு கேள்வி. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சொல்லும் பொழுது எலெக்ஷன் இருந்து இவ்வளோ குரூஷியலாக இருக்குன்னா கூட அதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது. நாளைக்கு நம்மளுடைய சவுத் இந்தியாவினுடைய எதிர்காலத்தையே இது தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக, அது மாற்றக்கூடிய ஒரு இதாக அமையுது. நம்மளுடைய குரல் அமுக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அது என்றைக்குமே நாங்கள் விட மாட்டோம்னு நேற்றுக்கு அந்த பில்லை எரிச்சு போராட்டம் பண்ணுற அளவுக்கு கருப்பு கொடி ஏற்றி கருப்பு சட்டை போட்டு நேற்றுக்கு அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தாங்க. இன்ஃபேக்ட் கேரளாவோ கர்நாடகாவோ ஆந்திராலேயோ கூட, தெலுங்கானாலேயோ கூட அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ரேவந்த் ரெட்டி எல்லாம் அவர் நம்ம முதலமைச்சர் ட்வீட் போட்ட உடனேயே அவர் அதுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணார். அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அப்போது இவங்க இந்த எலெக்ஷன் டைம்லேயும் கூட இந்த அளவுக்கு அக்ரெசிவாக இதை எதிர்க்கிறது அப்படிங்கிறத பொதுமக்களினுடைய பார்வையில் அவங்க எப்படி சார் இதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? அதாவது திமுக வந்து ரொம்ப கிளவராக இந்த எலெக்ஷனை வந்து மாநில தேர்தலாக இல்லாமல் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு, மத்திய அரசுக்கு எதிரான தேர்தல் மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. இங்கே ஒரு கவர்மெண்ட், எலெக்டட் கவர்மெண்ட் இருந்திருக்குது. இதோட நல்லது கெட்டதை பேசணுன்றதை தாண்டி கெட்டதை பேசக்கூடாது. இந்த அரசாங்கத்தோட தோல்விகள், அழிச்சாட்டியங்கள், அட்டுழியங்கள், பஞ்சமா பாதகங்கள் இதை யாரும் பேசிடக்கூடாதுன்ட்டு டே 1லேருந்தே வந்து இது மத்திய அரசுக்கு எதிரான இஷ்யூவை தான் அவங்க டைவெர்ட் பண்ணி கொண்டு போனாங்க. இப்போ அதில் வந்து அவங்களுக்கு லட்டு மாதிரி கையில் ஒரு விஷயம் மாட்டியிருக்குது. அது என்னென்னா வந்து இது டீலிமிட்டேஷன்றது வந்து மாநில உரிமைகளை பறித்து விடும், தென்னிந்தியாவோட உரிமைகளை குறிப்பாக பறித்து விடுன்றது. அதில் ஓரளவு உண்மை இருக்குன்றது நான் மறுக்கலை. ஆனால் இதை இந்த அளவுக்கு ஊதி திமுக பெரிதாக்க வேண்டிய அவசியம் என்பது கிளவராக வந்து அது மாநில தேர்தல்களுக்கு உபயோகப்படுத்திக்கிறாங்க.
இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இதை முழுக்க டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு, இது ஏதோ வந்து மோடிக்கு பிரதம மந்திரிக்கான தேர்தல், மத்திய அரசுக்கான தேர்தல், மக்களவைக்கான தேர்தல்ன்ற தொனியில் தான் திமுக இதை கொண்டு போகுது. அப்படி கொண்டு போகிறவங்களுக்கு இது வந்து ஒரு கையில் லட்டு மாதிரி வந்து மாட்டியிருக்குது. இதை வச்சு அவங்க வந்து அடின்னு அடிக்கிறாங்க. இந்த அவங்களுடைய சந்தேகங்கள் நியாயமானவை, நான் அதை மறுக்கலை. பட் ஒரு கட்டத்தில் என்ன தோணுதுன்னா, அது ஓவர் த போர்டு போகிறாங்களோன்னு தோணுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா சீஃப் மினிஸ்டர் இந்த அளவுக்கு பண்ணலை. அவரே கருப்பு கொடி ஏந்தி கொளுத்தலை, சித்தராமையா கொளுத்தலை, ரேவந்த் ரெட்டி கொளுத்தலை. ஆனால் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து சந்திரபாபு நாயுடு அந்த பக்கமே போயிட்டார். அவர் ஓப்பனாக இதை ஆதரிக்கிறார். அதனால் அவரை பேச வேண்டியதில்லை. அப்போ இந்த 3 சீஃப் மினிஸ்டர்ஸ், பினராயி விஜயன், சித்தராமையா, ரேவந்த் ரெட்டி, அவங்க பிஹேவியருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினோட அணுகுமுறைக்கும் பார்த்திங்கன்னா, பிஹேவியருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு முதலமைச்சரே ஒரு சட்ட திருத்தத்தை நகலை எரிக்கிறாருன்றது வந்து கடந்த காலங்களில் நிகழாத ஒன்று. அவர் சுற்றி இருக்கவங்க என்ன எரிப்பாங்க, பட் அவர் எரிக்க மாட்டார். பட் அதை அவங்க ரொம்ப அக்ரெசிவாக, அதாவது தே ஆர் நாட் லிவிங் எனி ஸ்டோன் அன்டர்ன்டுன்னுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சிறு துரும்பை கூட வந்து கிள்ளி எறியாமல் விடமாட்டோன்றதில் உறுதிமொழி ஏற்றுக்கிட்டு அவங்க இந்த எலெக்ஷனை அணுகிக்கிட்டு இருக்காங்க. 60களில் பார்க்கக்கூடிய திமுக நீங்கள் பார்க்கலான்னு அப்படிலாம் சொல்கிறாரு அவர். 50கள் 60களில் பார்க்குற திமுக பார்ப்பீங்க, சத்தியமாக அந்த திமுகவை பார்க்க முடியாது. இப்போ இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட அவரோட ஆர்டிக்கல்லாம் வந்திருக்குது. ஸோ அவங்க இதை ஆங்கிலத்தில் சொன்னால் they are using it to the hilt. பட் இது என்ன மாதிரி எலெக்ஷனில் திமுகவுக்கு பலன் கொடுக்குன்றது அது என்னால் யூகிக்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு 4 கார்னர் ஃபைட், சில இடங்களில் வந்து இட்ஸ் 7 கார்னர் ஃபைட். திமுகவுக்கு எதிரான ஓட்டு வந்து பெரும்பாலான தொகுதிகளில் வந்து ஓவர் 75 to 80% ஆஃப் கான்ஸ்டுவன்சிஸில் 3 உடையுது. விஜய், சீமான், என்டிஏ உடைக்கிறேன். ரிமைனிங் 20% 25% ஆஃப் சீட்ஸில் வந்து சசிகலா நடராஜன், சசிகலா ராமதாஸ் ஒரு பக்கம், வேல்முருகன் ஒரு பக்கம், கிருஷ்ணசாமி ஒரு பக்கம். ஸோ இட்ஸ் 6-way ஃப்ளைட். இவ்வளோலாம் ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக ஓட்ஸ் உடையக்கூடாது. உடையதுன்னா இட்ஸ் கிளியர் கேக் வாக் ஃபார் டிஎம்கே. விஜய் எவ்வளோ ஓட்டை உடைச்சாலும், ஏன்னா தட்ஸ் அ ஃபினாமினா, அது புரிந்து கொள்ள முடியாததாக இருக்குது, அதை நம்ம பேசுவோம். பட் விஜய் என்ன உடைச்சாங்கனாலும், வித் மை எக்ஸ்பீரியன்ஸ், மேபி ஐ எம் ராங், மை ஹன்ச் இஸ் அவர் உடைக்க ஆன்டி டிஎம்கே, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 6 உடையுது. அப்போ யானை படுத்தா குதிரை மட்டன்ற மாதிரி டிஎம்கே வில் ஸ்கிராப் த்ரூ. 118 இஸ் த மேஜிக் நம்பர், 120ன்னு வச்சுக்கலாம். either on their own or with the help of allies they will scrap through and retain powerன்றதான் என்னோட அசஸ்மெண்ட் இன்றைக்கும். இதில் இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைசஸ், ஸ்டாலினே வந்து அந்த மசோதாவோட நகலை தீ வச்சு கொளுத்துனதெல்லாம் வந்து திமுகவுக்கு லாபமாக நஷ்டமானா அது பெரிய அளவில் வந்து திமுகவுக்கு லாபத்தை கொடுக்குமான்றதில் ஒரு சந்தேகம் இருக்குது. மேபி ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைக் இருக்கலாம் அவங்களோட விக்டரி சான்சஸ்க்கு. என்னோட பாயிண்ட் அது இல்லாட்டுமே வந்து தே ஆர் இன் அன் அட்வான்டேஜஸ் பொசிஷன்றது தான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இவங்க எடுத்து இந்த பேசுறது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட போய் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? வெல், இதை கேஜ் பண்ண முடியல மேடம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்கன்ற பர்செப்ஷனும் மக்களில் ஒரு செக்ஷன் மத்தியில் இருக்குது. வாட் எவர் தே டஸ் மோடி கவர்மெண்ட் இஸ் டூயிங் இவங்க எதிர்க்கிறாங்க, எதுனாலும் எதிர்க்கிறாங்க. இந்தியாவில் எந்த மாநிலமுமே வந்து இந்த அளவுக்கு வந்து வாட் எவர் த யூனியன் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் டஸ், இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி அப்போசிஷன் எந்த ஸ்டேட்லையும். லேடி வெர்சஸ் மோடிங்க இருக்கிற மாதிரி ஸ்டாலின் வெர்சஸ் மோடிங்கிறது. எஸ், அது அவங்க கிளவராக ஸ்டாலின் மோடி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு திருப்பிட்டாங்க. எதை பண்ணாலும் இவங்க எதிர்க்கிறாங்க. கேரளா கூட இப்படி எதிர்க்கல. நீட்டுனா எதிர்க்கிறாங்க, இடபிள்யூஎஸ்னா எதிர்க்கிறாங்க, 3 லாங்குவேஜ் ஃபார்முலானா எதிர்க்கிறாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசினா எதிர்க்கிறாங்க. ஸோ என்ன பண்ணாலும் எதிர்க்கிறாங்க. அப்படின்னும் போது இப்போ ஸ்லோவாக அது எப்படி அப்படியே டேர்ன் அரவுண்ட் ஆகுதுன்னா, இது ஒரு சார்ட் ஆஃப் வந்து ஒரு கான்ட்ரேரியன் வியூ பாயிண்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட். எது பண்ணாலும் இவங்க எதிர்ப்பாங்க அப்படின்ற மாதிரியானது வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா கூட ஐடியாலஜிக்கலாக மோடியை எதிர்க்கக்கூடிய பார்ட்டினா சிபிஎம் தான். அவங்களுக்கு வந்து அவங்க கூட இந்த அளவுக்கு வந்து எதிர்க்கல. வேறு இங்கே வந்து அது எது பண்ணாலும் எதிர்க்கிறாங்கன்னு போது டீலிமிட்டேஷனையும் இவங்க எது பண்ணாலும் கத்த தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து 10 to 11 they are losing their credibilityன்ற ஆங்கிளும் வந்து இதில் பார்க்கப்படுது. பிடிஆர் அவர்கள் பேசும்போது ஒரு வேளை இது நடந்துருச்சு அப்படின்னா அந்த இந்தியா வேற இந்தியா, அதுக்கப்புறமான இந்தியா வேற இந்தியா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தியாவாக அது இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு இன்டர்வியூவில் இப்போ நேற்று பேசியிருக்கிறாரு. இந்தியா டுடே கொடுத்த இன்டர்வியூவில் the face of the country will change என்றார். 850 of லோக்சபா அவங்க இதையே எதிர்க்கிறாங்க. the very increase in number of லோக்சபா சீட்ஸே அவங்க பிடிஆரோட இன்டர்வியூலேருந்து ராஜ்தீப் சர்தேசாய்க்கு இந்தியா டுடே கொடுத்த அவரோட இந்தியா டுடே டெலிவிஷனுக்கு கொடுத்த இன்டர்வியூலேருந்து புரிந்து கொள்வது என்னென்னா, நான் பார்த்தேன் அந்த இன்டர்வியூவை.
நமக்கு என்ன தோணுதுன்னா பார்ப்பவர்களுக்கு வந்து இவங்க த வெரி ஐடியா ஆஃப் இன்க்ரீஸிங் த சீட்ஸே அவங்க எதிர்க்கிறாங்க. இப்போ இருக்கிறதே அப்படியே இருக்குன்ற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. இதுலேயே 33% கொடுத்தா என்ன கொடுத்துக்கோங்கன்றாங்க. இப்போ அந்த 850 அதை மாற்றணுன்றது மோடி கவர்மெண்ட் எஸ்பெஷலி மோடியோட பிரின்சிபல்டு ஸ்டாண்ட். அந்த புது பார்லிமெண்ட் பில்டிங்கை அந்த பீக் ஆஃப் கொரோனா அதை கட்டினாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த பில்டிங்கை எதுக்கு கட்டணும்? இப்போ இப்போ லோக்சபா cannot accommodate மோர் தேன் 545. ஸோ இந்த பார்லிமெண்ட் பில்டிங்கை புது பில்டிங்கை கட்டினதே வந்து 850 தான். அங்கேயே அது வந்துடுச்சு. ஸோ இது உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட்டு தான். அவங்க இது எல்லாத்தையுமே மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்றாங்க அவங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்ததுன்னா ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்டியூஷன் வில் கெட் வாட்டர் டவுன். ஸோ இப்போ அவர் சொல்கிறது வந்து எஸ், அது உண்மையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதாவது த ஃபேஸ் ஆஃப் இந்தியா வில் சேஞ்ச், த ஃபேஸ் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸின்னு அதை எடுத்துக்கணும். இப்போ அவர் என்ன சொல்ல 850 பேர் இருக்குது, எவ்வளோ பேருக்கு பேச வாய்ப்பு கிடைக்கும்? 8 நிமிஷத்துக்கு மேலே 10 நிமிஷத்துக்கு மேலே பேச கிடைக்காதுன்றார். ஐ திங்க் அது ஆர்குமெண்ட்டாக இருக்க முடியாது. நீ வந்து ஃபங்க்ஷனிங் டேஸ் ஆஃப் த லோக்சபாவை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இப்படி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், நாடு விடுதலை அடையும் பொழுது உங்களுக்கு வந்து இருந்த மக்கள் தொகை என்பது வந்து ஐ திங்க் அரவுண்ட் இட் வாஸ் 40 crores நினைக்கிறேன், இல்லையா? 40 to 45 crores அரவுண்டு. அப்போ இருந்து உங்களுக்கு அந்த 545ன்றது அதுக்கப்புறம் 60 crores ஆனப்பையும் 90 crores ஆனப்பையும் 100 crores ஆனப்பையும் நீங்கள் 140 crores இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு 60 crores கூட வச்சுக்கோங்க. நீங்கள் 40ன்றது 60 கூட வச்சுக்கோங்க. ஏன்னா 71லலாம் வரும்போது 60 crores ஆகிடுச்சு. ஸோ 60 crores பாப்புலேஷனுக்கு 545 இருந்தது. இட் இஸ் மோர் தேன் டபுள். அதாவது வந்து 150% மேலே. இன்றைக்கி 140 crores. நம்மளோட ஆக்சுவல் பாப்புலேஷன் would have been 150 crores. அது வந்து எப்படி உங்களுக்கு வந்து 545 பொருத்தமாக இருக்கும்? இங்கே சம் ஸ்டேட்ஸ் லைக் யூபி ஒரு எம்பி கான்ஸ்டுவன்சிலாம் வந்து 25-27 லட்சம்லாம் இருக்குது. இட்ஸ் ஈக்குவல் டு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு த பாப்புலேஷன் ஆஃப் என்டையர் புதுச்சேரி. 30 லட்சம் புதுச்சேரியோட மக்கள் தொகைனா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் ஒரு எம்பி கான்ஸ்டுவன்சி இருக்குது. எப்படி அது சரியாக வரும்? நீங்கள் இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கேரளாலாம் நீங்கள் வந்து 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ஒரு எம்பிக்கான கான்ஸ்டுவன்சி இப்போ மக்கள் தொகைனா அங்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 லட்சத்துக்கு மேலே போகுது. அப்போ திஸ் அனாமலி, இந்த ஏற்றத்தாழ்வு சரி செய்யப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதை எப்படி செய்யணும், அதுதான் மெயின் உங்களுக்கு வந்து. இப்போ அவங்க அந்த எண்டில் நிற்கிறாங்க. மோடி கவர்மெண்ட் வந்து 850 ஆக்குறதுன்றது உறுதியாக நிற்கிறாங்க. அந்த பில்டிங்கெல்லாம் கட்டி வச்சதுக்கு. இப்போ டிஎம்கே மாதிரியான பார்ட்டிஸ் வந்து அது நீங்கள் 545 தாண்டி போகக்கூடாதுன்றது வந்து த ஓவரால் டீலிமிட்டேஷன் ஆஸ் அ கான்செப்ட் வந்து நீங்கள் ஃபார் எவர் பெரினியலாக எதிர்க்க முடியாது. தள்ளி போடலாம். யூ கேன் டெஃபர் இட், பட் யூ கான்ட் ஃபார் எவர் ஸ்டாப் இட். இப்போ நீங்கள் 76ல் 25 இயர்ஸ்னு ஒரு மாரட்டோரியம் போட்டு கொண்டு போனாங்க. புது சென்சஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் பண்ணுறீங்க? அது தப்பு. ஆஃப்டர் த சென்சஸ் தான் இந்த எக்ஸசைஸ் அவங்க பண்ணியிருக்கணும். 2 முறை வந்து இந்த மாரிட்டோரியம் போட்டாங்க 25 இயர்ஸுக்கு. 76ல் ஒரு தடவை, 2001ல் ஒரு தடவை, 2000ல் ஒரு தடவை. நான் இப்போ நீங்கள் இப்போ தள்ளி போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? உங்களுக்கு வந்து 2050ல் அகேன் த சேம் ப்ராப்ளம் வில் கிராப் அப். அண்ட் ஃபார் எவர் யூ கேனாட் ஷெல்வ் ஆர் டெஃபர் டீலிமிட்டேஷன். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அது வந்தே தீரும். ஆனால் அது எப்படி பண்ணுறீங்க, யாரெல்லாம் கன்சல்ட் பண்ணுறீங்க? ரொம்ப முக்கியமாக லேட்டஸ்ட் சென்சஸை வச்சு தானே நீ டீலிமிட்டேஷன் பண்ண முடியும். நீ 2011 சென்சஸை வச்சு எப்படி பண்ணுவேன்? ஃபார் டிஎம்கே இது வந்து ஆஸ் யூஷுவல் பாலிட்டிக்ஸ், வாட் எவர் பிஜேபி டஸ் அதை ரெசிஸ்ட் பண்ணுறது தான் அவங்களுக்கு ஒரே நோக்கம். இவங்க டிஎம்கேவோட ஆர்குமெண்ட் பிடிஆர் சொல்கிறத வச்சு கேட்டால் ஃபார் எவர் தே ஆர் அகெயின்ஸ்ட் டீலிமிட்டேஷன். ஐ திங்க் விச் நோபடி வில் அக்ரி. இன்னொரு தரப்பு என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம வெறும் மக்கள் தொகை அப்படிங்கிறத மட்டும் வச்சு நம்ம இதை செய்ய முடியுமா? ஏன்னா கான்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு வந்து எல்லா வகையிலையும் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பெட்டராக இருந்திருக்கு. அப்போது அதையும் ஒரு விஷயமா எடுத்துக்கணும் தானே. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கன்சிடர் பண்ணி தானே இவங்க அதை அலாட் பண்ணணும். நம்பர்ஸை வந்து அப்படி தானே அவங்க லாக் பண்ணணும்னு கேட்குறாங்க. அது ரொம்ப தவறான ஆர்குமெண்ட். ரொம்ப தவறான ஆர்குமெண்ட். ஒன் மேன் ஒன் ஓட். அந்த ஓட்டோட வேல்யூ மாறுது இல்லை சார். ஹியூமன் லைஃபுக்கு என்ன வேல்யூ? செத்த பிறகு இப்படி மண்ணு கூட கிடையாது இல்லையா? நம்ம வாழ்ந்தோன்றதுக்கு பௌதிக ஆதாரம். நாங்கள் ஃபிசிக்கலாக எந்த விதமான எவிடன்ஸும் we are not living. when we die, all of us will die one day. அப்போது செத்த பிறகு நம்ம இந்த பூமியில் வாழ்ந்தோன்றதுக்கான ஃபிசிக்கல் எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா?
நத்திங். அப்போ என்னோட கான்ட்ரிபியூஷனுக்கும் உன்னோட கான்ட்ரிபியூஷனுக்கும் வேரியேஷன் இருக்குன்றது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் த வெரி ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸி. அருணாச்சல் பிரதேஷில் இருக்கவனோட கான்ட்ரிபியூஷனும், ஆந்திர பிரதேஷில் இருக்கவனோட கான்ட்ரிபியூஷனும், திரிபுராவில் இருக்கவனோட கான்ட்ரிபியூஷனும், தமிழ்நாட்டில் இருக்க கான்ட்ரிபியூஷனும் வெவ்வேறு தான் இருக்கும். அதுக்கு சோஷியோ ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ், சோஷியோ எக்கனாமிக் ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சுரல் ரீசன்ஸ் காரணம் உங்களுக்கு வந்து. அப்போ நீங்கள் அந்த அளவுகளை வச்சிங்கன்னா வாட் இஸ் டெமோக்ரஸி? அப்போ ஏன் எல்லாருக்கும் ஓட்டு கொடுக்குறீங்க? யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸை ஏன் கொடுக்குறீங்க? எல்லாருக்கும் ஒரே மதிப்பு இல்லைன்னா எல்லாருக்கும் ஏன் ஓட்டு கொடுக்குறீங்க? ஸோ தட் ஆர்குமெண்ட் இஸ் ராங். சரி, டீலிமிட்டேஷன் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் எனக்கு தெரிஞ்சு பாப்புலேஷன் அடிப்படையில் தான் இருக்க முடியும். வேறு எப்படி இது இருக்க முடியும்? இன்னொரு பக்கம் என்ன ஒரு வாதம் வருதுன்னா, இப்போ யூஎஸ் மாதிரியான இடங்களில் வந்து செனட்டை பொறுத்த வரைக்கும் வந்து மக்கள் தொகைங்கிறத கணக்கு இல்லாமல் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமே ஈக்குவலாக அவங்க பிரித்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க கன்சிடர் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வாதமும் நம்ம பார்க்குறோம். கரெக்ட், அது ஓகே, எனக்கு தெரிஞ்சு தட் இஸ் பெட்டர். ஆனால் அதுக்கு ப்ராட் கன்சல்டேஷன் தேவைப்படுது. யாரும் லெஃப்ட் அவுட் ஆகக்கூடாது. அருணாச்சல் பிரதேஷும் லெஃப்ட் அவுட் ஆகக்கூடாது, ஆந்திர பிரதேஷும் லெஃப்ட் ஆகக்கூடாது, தமிழ்நாடும் ஆகக்கூடாது, யூபியும் ஆகக்கூடாது, மத்திய பிரதேஷும் ஆகக்கூடாது. எல்லாருக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த செனட்டுன்ற மாதிரி பாலிசி டிசிஷன்ஸில். பட் த செகண்ட் லேயரில் வந்து நீங்கள் டீலிமிட்டேஷன் வைக்கலான்றது. இதுக்கு ப்ராசஸ் தேவைப்படுது, உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் ப்ராசஸ் தேவைப்படுது. சரி, நீங்கள் ஃபார் எவர் டீலிமிட்டேஷனை டிலே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு வந்து மக்கள் தொகையை தவிர வேறு எப்படி நீங்கள் அதை கொண்டு வர முடியும்? நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் நமக்கு கூடாது. நம்ம வந்து இப்போ ஃபேமிலி பிளானிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட்டை பண்ண காரணத்தால் சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து தே கான்ட்ரிபியூட்டட் மச் டு தி ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன். அதுக்கு நம்ம தண்டிக்கப்படக்கூடாது, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவனுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை, நீங்கள் யூபி பார்த்தீங்கன்னா மேடம், த பாப்புலேஷன் ஆஃப் யூபி இஸ் நியர்லி 20 crores. 18 crores last censusல it would have been easily crossing 19 crores, which is equal to the population of Great Britain, France and Germany. 3 most developed or heavily developed European countries, Great Britain, France and Germany ஓட ஓவரால் பாப்புலேஷனை விட ஃபியூ லேக்ஸாவது வந்து யூபியோட பாப்புலேஷன் கூட இருக்கும். அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து 50 years முன்னால் இருந்த the same 80 MPs எப்படி கொடுப்பீங்க? which is against nature. அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட எம்பிஸ் கூடி ஆகணும், சந்தேகமே கிடையாது. 30 lakhs ஒரு எம்பி எப்படிங்க மேனேஜ் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஈக்குவல் டு த பாப்புலேஷன் ஆஃப் அ யூனியன் டெரிட்டரி. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கோன்றதுக்காக நம்மளை பனிஷ் பண்ணவும் கூடாது. அப்போ ஓவரால் ரீமேப்பிங் ஆர் ரிவாம்பிங் ஆஃப் த சிஸ்டம், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து யூஎஸ் மாதிரி வந்து செனட்டில் வந்து எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஈக்குவல் 50 ஸ்டேட்டுக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் irrespective ஆஃப் த பாப்புலேஷன். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை நோக்கி நம்ம எவால்வ் ஆகணும். பட் அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது த கவர்மெண்ட் ஷுட் ஹோல்டு கன்சல்டேஷன். இன்க்ளூசிவ்னஸே இல்லாத ஒரு கவர்மெண்ட் வந்து ப்ராப்ளமே அதுதான். இன்க்ளூசிவ்னஸே இல்லாத ஒரு கவர்மெண்ட் டீலிமிட்டேஷனை பண்ணுதுன்னா என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அதுதான் இப்போ வருது. எதுக்கு ஸ்டாலின் வந்து அதை போட்டு கொளுத்துறாரு? விச் சீஃப் மினிஸ்டர் டூயிங் இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். மற்ற ஸ்டேட்டில் யாருமே கூட அதை பண்ணல. அமைச்சர்களோ திமுக கட்சிக்காரங்களோ அதை பண்ணியிருக்கலாம். முதலமைச்சர் அதை தவிர்த்திருக்கலாம். கருப்பு சட்டை போட்டது, கொடி ஏற்றினதெல்லாம் ஓகே, பலூன் விட்டதெல்லாம். பட் சட்ட நகலை வந்து முதலமைச்சரே கொளுத்துறதுன்றது வந்து ஐ திங்க் அவர் அதை முதலமைச்சர் அதை தவிர்த்திருக்கலாம். மற்ற மாநில முதலமைச்சர்கள் யாருமே அதை பண்ணலை. பட் அவர் எழுப்புகிற கொஸ்டின் ரொம்ப நியாயமானது. ஏன்னா நமக்கு வந்து பிரதிநிதித்துவம் போகுது அப்படின்றது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் டீலிமிட்டேஷனுக்கான நியாயமான காரணங்களை ஹெவிலி பாப்புலேட்டட் ஸ்டேட்ஸுக்கு 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அதே எம்பி கான்ஸ்டுவன்சிஸை இன்றைக்கி வச்சுக்க முடியாது. அப்போ முதல்ல திஸ் கவர்மெண்ட் வாட் த கவர்மெண்ட் ஷுட் ஹவ் டன் இஸ் கன்சென்சஸ். பேசியிருக்கணும். முதல்ல நீ வந்து எவால்வ் ஆகணும். உங்களுக்கு வந்து அதை செய்யாமல் எடுத்தேன் கவுத்தானே டிமானிட்டைசேஷனாலும் என் இஷ்டம் போல் நான் பண்ணுவேன், 4 மணி நேரத்தில் எந்த ரூபாவும் செல்லாது, அதுக்கப்புறம் வந்து நான் நாளைக்கு இன்னும் 4 மணி நேரத்தில் லாக்டவுனு எல்லாத்தையும் இழுத்து மூடுவேன்றது, அந்த ஒரு அரகண்ட்டு அவங்க டீலிமிட்டேஷனை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து சிக்கல் வருது. அது என்ன ஆகிடுதுன்னா ஓவரால் டிபேட்டையே கில் பண்ணிடுது. ஒரு எண்டு அவங்கன்னா பிஜேபி மோடி அண்ட் அமித்ஷா ஒரு பக்கம் நிற்கிறாங்கன்னா, இந்த பக்கம் வந்து டிஎம்கே மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க பக்கம் நியாயங்கள் இருந்தாலும் தே ஆர் யூஸிங் இட் டு தி மேக்ஸிமம் பொலிட்டிக்கல் கெயின்ஸ். தட் டு இந்த ரன் அப் டு தி எலெக்ஷன். ஒரு வாரத்தில் லெஸ் தென் அ வீக் வி ஆர் கோயிங் டு ஹேவ் எலெக்ஷன்ஸ்னும் போது இந்த இஷ்யூ வந்து திமுகவுக்கு காட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வி ஆர் பேசிக்கலி இந்த 2 சைடும் பண்ணக்கூடிய
தவறுகள், எஸ்பெஷலி மோடி கவர்மெண்ட் அவங்க பண்ணக்கூடியது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் த கண்ட்ரி. மறுபடியும் அந்த தனி தமிழ்நாடுங்கிற ஒரு விஷயம் வருமா சார்? அந்த கோஷம் வரும். அந்த கோஷம் வரும். நோ அதெல்லாம் வராது. திமுக அதெல்லாம் எழுப்ப மாட்டாங்க. அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிடுச்சு. இது ரெண்டு விஷயம். ஒன்று, திமுகவோட ப்ரொஃபைலும் மாறிடுச்சு, அதை விட இந்தியன் ஸ்டேட்டோட ப்ரொஃபைலும் மாறிடுச்சு. இல்லை, அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி திமுக முன்னால் போயிடுச்சு. தனித்தமிழ்நாடு கேட்ட திமுக தான் மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகிச்சது. எப்போ 89-91 11 மாதம் விபி சிங் கவர்மெண்ட்டில் முரசொலி மாற மந்திரியாக இருந்தார். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் தேவர் ரவுட்டடு 40-0, ஆனால் அங்கே மந்திரியாக இருந்தார். அதுக்கு பிறகு வந்து 96 to 2014 13 இயர்ஸ் வந்து வெவ்வேறு இடங்கள், வெவ்வேறு விதமான பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன்ஸில் காங்கிரஸ், பிஜேபி, தேர்ட் ஃப்ரண்ட்டில் டிஎம்கே வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். அந்த மாதிரியான ஒரு பாலிட்டிக்ஸில் நீங்கள் இண்டல்ஜ் ஆகும்பொழுது யூ ஆர் பார்ட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட். டிஎம்கே இஸ் பார்ட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட் நவ். அதனால் அவங்க தனித்தமிழ்நாடு கோரிக்கையெல்லாம் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த பாலிட்டிக்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு, பைகான் ஏர் ஆகுது. அதனால் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது இவங்க ஸ்டேட் அட்டானமி அப்படின்றத சொல்லிக்கிட்டோம். ப்ளஸ் வந்து ரீஜனல் பாலிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் நியாயங்கள் இருக்குன்றதை நான் மறுக்கலை. பட் அதை அவங்க எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணுறாங்க. அது இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் வந்து தே ஆர் மில்கிங் இட் அப்படின்றது தான் ஆக்சுவல் ஃபேக்ட். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது மோடி கவர்மெண்ட். அது வி ஷுட் நாட் ஃபர்கெட் இட். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.